அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது பென்ஷன்தாரர்களோட நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும் விதமாக தற்போது மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறையில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 78 லட்சம் பேர் இதனால் பயனடைவார்களும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காங்க. அது என்ன, அதை பற்றின முழு விவரம் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, பணியாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனமான இபிஎஃப்ஓ மூலம் நிர்வகிக்கப்படும் ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் பயனாளிகளுக்கு மத்திய அரசு மிக ஒரு நல்ல செய்தி ஒன்றை அளித்திருக்காங்க. நாட்டில் பல்லாயிரக்கணக்கான ஓய்வூதியர்களின் மிகப்பெரிய பிரச்சனை விரைவில் தீர்க்கப்பட உள்ளது. ஸோ இபிஎஃப்ஓவில் ஓய்வூதிய திட்டமான இபிஎஸ்ஸின் கீழ் உள்ள ஓய்வூதியம் பெறுவோர் ஜனவரி 2025 முதல் எந்த வங்கி அல்லது அதன் கிளைகளிலிருந்தும் ஓய்வூதியத்தை பெற முடியும் என்று தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதன்கிழமை தெரிவித்திருக்காரு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய நிவாரணமாக அமைந்துள்ளது. தற்போதுள்ள முறையின் பிரகாரம் ஓய்வூதியம் பெறுவோரோ தங்களுடைய கணக்கு திறக்கப்பட்டுள்ள அதே வங்கி அல்லது கிளையில்தான் ஓய்வூதியத்தை வித்ட்ரா செய்ய முடியும். இது பெரும்பாலான ஓய்வூதியதாரர்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் பணி ஓய்வுக்கு பிறகு பல ஓய்வூதியதாரர்கள் தங்கள் வீடு அல்லது ஊரை மாற்றிவிடுவார்கள். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் அவர்கள் ஓய்வூதியத்தை பெற கணக்கு திறக்கப்பட்டுள்ள அதே வங்கி அல்லது கிளைக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்குது. ஸோ ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் 1995க்கான மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறைக்கான முன்மொழிவுக்கு இது மாண்டவியா ஒப்புதல் அளித்திருக்காரு. ஸோ தொழிலாளர் அமைச்சகம் இந்த முடிவை சொல்லியிருக்கு. இபிஎஃப்ஓவின் உச்ச நிர்ணயங்களை எடுக்கும் அமைப்பான இந்த மத்திய அறங்காவலர் குழு சிபிடி இதனோட தலைவராகவும் அவர் இருக்கிறார். ஸோ மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய செலுத்தும் முறையானது, அதாவது சிபிபிஎஸ் நாடு முழுவதும் உள்ள எந்த வங்கி அல்லது எந்த கிளை மூலமாகவும் ஓய்வூதியத்தை விநியோகிக்கும் செயல்முறைக்கு அனுமதி அளிக்கும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஊழியர் வருங்கால வைப்பு நிதி, அதாவது இபிஎஃப்ஓ செயல்முறைகளில் நவீனப்படுத்தலை, அதாவது நவீனமாக்கலை நோக்கி சென்று கொண்டுள்ளது. அந்த திசையில் சிபிபிஎஸ்ஸின் ஒப்புதல் ஒரு மைல்கல் எனவும் அமைச்சர் கூறியிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது பென்ஷன்தாரர்களோட நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும்